ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற அந்த ஐட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ரொம்பவுமே தேவைப்படுற ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் வந்து கண்டென்ட் கிரியேஷன் வந்து பண்ணுறீங்க, யூடியூப்க்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து இப்போ தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயம் ரொம்பவுமே தேவைப்படுற ஒரு பொருளை தான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து இன்னைக்கு ஒரு லெவலியர் மைக்கை தான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற அந்த மைக் எது அப்படின்னு பார்த்தோம்னா போய BY-M1 அப்படிங்கிற இந்த லெவலியர் மைக்கை தான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த மைக்கை பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய சேனல் ஸ்டார்ட் பண்ண காலத்தில் வந்து நான் ஃபர்ஸ்ட்டாக யூஸ் பண்ணேன். அதுக்கு பிறகு மறுபடியும் அதை வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2024 இந்த போய BY-M1 அப்படிங்கிற மைக்கை யூஸ் பண்ணி நம்மளுடைய கண்டென்ட் கிரியேஷனுக்கு வந்து இதன் மூலமாக பயன் இருக்குமா, நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணலாமா, என்ன விலையில் வாங்கலாம், எங்கே வாங்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோ குவாலிட்டி எந்த அளவு தூரம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஆடியோவும் இருக்கணும். நீங்க பேசுற விஷயம் வந்து சரியா கன்வே ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மைக் வந்து நம்ம கட்டாயம் யூஸ் பண்ணணும். என்னதான் இன்பில்டா இருக்க மைக்ஸை யூஸ் பண்ணாலுமே அது வந்து பல நொய்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து அந்த ஆடியோ வந்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம அதுக்கு பதிலாக ஒரு மைக் வந்து யூஸ் பண்ணலாம். நிறையவே பார்த்தோம் அப்படின்னா இப்போ வயர்லெஸ் மைக் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்க போக முடியல அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வயர்ட் மைக் வந்து யூஸ் பண்ணலாம். அதுவும் இந்த போய நிறுவனம் கொடுத்திருக்க இந்த BY-M1 அப்படிங்கிறது தான் பட்ஜெட்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மைக் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 2019 பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணேன். அதுக்கு பிறகு அந்த மைக் அப்படியே கொஞ்ச நாள்ல நம்ம வந்து விட்டுட்டு இப்போ சவுண்ட் ரெக்கார்டர்ல தான் நம்மளுடைய சவுண்டை ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ மறுபடியும் எனக்கு வந்து இந்த போய BY-M1 அப்படிங்கிற மைக் வந்து கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதோட ஆடியோ வந்து மறுபடியும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். சம்டைம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த சவுண்ட் ரெக்கார்டரை விட எனக்கு இந்த போய BY-M1ல எடுத்த ஆடியோஸ் பார்த்தோம்னா நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால மறுபடியும் இந்த மைக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 2024 இந்த மைக்கை நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த மைக்கை பார்த்தோம் அப்படின்னா கேமரா ஃபைன் விஷன்ல வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் வெப்சைட் டீடைல்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் ஒரிஜினல் மைக்கை வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த மைக்குக்கு பார்த்தோம் அப்படின்னா 6 மாதத்துக்கான வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 4700 ரூபா பிரைஸ் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு இந்த மைக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம். 5000 ரூபாய்க்குள்ளேயே உங்களுக்கு வந்து இந்த மைக்கை வாங்கி உங்களுடைய கண்டென்ட் கிரியேஷனுக்கு ஒரு நல்ல ஆடியோ குவாலிட்டியை வந்து இதன் மூலமாக பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. நீங்க மொபைல் போன்ல ஷூட் பண்ணாலும் சரி, லேப்டாப்ல உங்களுக்கு ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்றதுக்கு இருந்தாலும் சரி, DSLR கேமரா யூஸ் பண்ணாலும் சரி, இந்த மைக்கை வந்து உங்களுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. இந்த மாதிரி எல்லா டிவைசஸ்க்கும் யூஸ் பண்ற மாதிரி தான் இந்த மைக்கை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ அது கூட பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸும் கொடுக்குறேன். அவங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த மைக்கை பர்ச்சேஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி இதுக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அண்ட் அது கூட லாஸ்டா இதோட ஆடியோ குவாலிட்டியை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பாக்ஸில் மேலே வந்து போயா அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே லெவலியர் மைக்ரோஃபோன் அப்படின்னு போட்டு மைக்ரோ கிரியேட்டிவ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே நம்மளுக்கு வந்து இந்த போயா மைக்ட ஒரு ஃபோட்டோ வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BY-M1 அப்படிங்கிற இந்த மாடல் தான். ஸோ நீங்கள் வாங்குற போயா மைக்கில் வந்து காப்பி மைக்கில் இந்த ஸ்டிக்கர் வந்து இருக்காது. இந்த ஸ்டிக்கர் வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு ஸ்டிக்கர். ஸோ கட்டாயம் நீங்கள் வந்து இந்த மைக் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்டிக்கர் இருக்கான்னு நீங்கள் கட்டாயம் பார்க்கணும். இந்த ஸ்டிக்கரை வந்து நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்க இந்த நம்பரை நம்மளுக்கு வெப்சைட்ல என்டர் பண்ணி பார்க்கலாம். அப்போ இது வந்து ஒரிஜினலா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். கீழே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து என்னென்ன டிவைசஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஃபோனுக்கு யூஸ் பண்ணலாம், டப்புக்கு யூஸ் பண்ணலாம், அதுக்கு பிறகு கம்ப்யூட்டர், நம்மளுக்கு வந்து இதில் வந்து கேமரா கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி லெவலில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த போய M1 அப்படிங்கிற இந்த மைக் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு மைக் அப்படின்னு சொல்லலாம். சைடில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இதை வந்து எப்படி பிளக்இன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சைடில் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல போட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கு பிறகு பின்னுக்கு பார்த்தோம் அப்படின்னா இதில் ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனும் நம்மளுக்கு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன விஷயங்கள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். உள்ளுக்கு நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து இன்க்ளூட் ஆகியிருக்கு அப்படின்னு. ஸோ பாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். இந்த இடத்துல ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு நம்மளுக்கு வந்து உள்ளுக்கு ஒரு பவுச் வந்து பார்க்கலாம். இந்த பவுச்சில் தான் நம்மளுக்கு வந்து இந்த போய M1 மைக் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நான் வந்து வெளியே எடுக்கிறேன். ஸோ இதை வெளியே எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லாங் கேபிள் வந்து பார்க்கலாம். அந்த கேபிளோட தான் நம்மளுக்கு வந்து இந்த மைக் கிடைக்கும். உண்மைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த போய M1 அப்படிங்கிற லெவலியர் மைக் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப லென்த்தாக யூஸ் பண்ணலாம். ஸோ கேமரா வந்து நீங்கள் கொஞ்சம் தூரமாக இருந்தாலுமே
இந்த மைக்கை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 ஆப்ஷன் பார்க்கலாம். ஒன்று வந்து கேமரா, அதுக்கு பிறகு ஸ்மார்ட் ஃபோன். ஸோ நீங்கள் வந்து கேமராவில் வந்து இதில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த சுவிட்சை வந்து நீங்கள் மேலே போட்டுட்டு தான் ரெக்கார்ட் பண்ணணும். இன்கேஸ் போடாமல் ரெக்கார்ட் பண்ணிங்க அப்படின்னா சவுண்ட் வந்து ரெக்கார்ட் ஆகாது. அண்டு ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தால் இதை ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா போயா ஸ்டிக்கர் ஒன்று கொடுக்குறாங்க. இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் வாங்கும்போது இந்த ஸ்டிக்கர் இருக்கல, இப்போ வந்து அந்த ஸ்டிக்கர் கொடுக்குறாங்க, அதையும் எடுத்து வச்சிடலாம். அதுக்கு பிறகு பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதில் சில பேக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிளிப் பண்ணுறதுக்கான கிளிப். அண்டு இது வந்து நீங்கள் வந்து மிக்சருக்கு கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு விண்ட்ஷீல்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, சின்ன விண்ட்ஷீல்டு நம்மளுக்கு பார்க்கலாம். இதுவும் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா மைக்கில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதை போட்டு யூஸ் பண்ணலாம். அப்போ வந்து கொஞ்சம் நாய்ஸை வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேட்டரி வந்து வரும். அந்த பேட்டரி ஆல்ரெடி நான் வந்து இதில் இன்சர்ட் பண்ணிட்டேன், அதனால உங்களுக்கு வந்து காட்டல. இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேட்டரி வந்து பார்க்கலாம். இந்த பேட்டரி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து DSLR கேமராவுக்கு தான் இதை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த பேட்டரி வந்து தேவைப்படும். ஸ்மார்ட் ஃபோனுக்கு இந்த பேட்டரி தேவையில்லை, பட் DSLRக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பேட்டரி வந்து தேவைப்படும். அதனால கட்டாயம் இந்த பேட்டரியை வந்து போட்டே வந்து யூஸ் பண்ணுங்கள். அது வந்து மறந்துடாதீங்க. இந்த பேட்டரி வந்து ஆல்ரெடி இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஷாப்லையும் இந்த பேட்டரி வந்து வாங்குற மாதிரி இருக்கும். இதிலேயே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வாரண்டி கார்டும் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷாப்பில் நீங்கள் வாங்கும்போது ஷாப்லேயே உங்களுக்கு சீல் பண்ணி எடுக்கலாம். இதுக்கான வாரண்டி அப்படின்னு பார்த்தோம்னா 6 மந்த் வரையும் நம்மளுக்கு வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இன்கேஸ் ஏதாவது பிரச்சனை நடக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து 6 மந்த்க்குள்ளே இதை வந்து சேஞ்ச் பண்ணி கொள்றதுக்கான சான்ஸும் இருக்குது. இப்போ நம்ம வந்து போயா BY-M1 அப்படிங்கிற இந்த லெவலியர் மைக்கை வந்து நம்மளுடைய கேமராக்கு வந்து பிளக் இன் பண்ணிட்டோம். இவ்வளவு நாட்களில் நான் வந்து சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா இந்த Zoom H1N அப்படிங்கிற இந்த சவுண்ட் ரெக்கார்டரில் தான். ஸோ இதுலேருந்து நம்ம சவுண்டை ரெக்கார்ட் பண்ணி கேமராவில் இருக்க ஆடியோட சிங்க்ரனைஸ் பண்ணி தான் நான் வந்து வீடியோஸ் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு டிரெக்டாக கேமராக்கே பிளக் இன் பண்ணி இந்த போயா BY-M1 அப்படிங்கிற மைக்கை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட ஆடியோ குவாலிட்டியும் அதோட ஆடியோ குவாலிட்டியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா இருக்கும். ஸோ காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் கிட்டத்தட்ட 30,000க்கு நம்மளுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த லெவலியர் மைக்கோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 ரூபாய்க்கு நம்மளுக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த 5,000 ரூபா பர்ச்சேஸ் பண்ண இந்த மைக்கோட குவாலிட்டியும் 30,000 ரூபாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்க இந்த Zoom H1N குவாலிட்டியும் பார்த்தோம்னா ஓரளவு நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போ பட்ஜெட்டில் தான் தேடுறீங்க அப்படின்னா இந்த லெவலியர் மைக் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்குற ஆடியோ ஃபுல்லாக இந்த போயா BY-M1 அப்படிங்கிற இந்த மைக்கில் தான் ரெக்கார்ட் ஆகுது. ஸோ இதிலிருந்தே உங்களுக்கு வந்து குவாலிட்டியை செக் பண்ணி கொள்ளலாம் என்ன மாதிரி டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு. இந்த மைக் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால ஒரு குறிப்பிட்ட அளவு டிஸ்டன்ஸில் வந்து நம்மளுக்கு கேமராக்கும் இந்த நம்ம உட்காந்துருக்கிற இடத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து டிஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் இதை விட நீங்கள் வந்து டிஸ்டன்ஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வயர்லெஸ் மைக் தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வயர்லெஸ் மைக் ஒன்று நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா பட்ஜெட் ரேஞ்சில் இருக்க வயர்லெஸ் மைக்கை பற்றி நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். அதையும் உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு மைக் தேவைப்படுது அப்படின்னா இந்த போயா BY-M1 அப்படிங்கிற இந்த மைக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த மைக்கை உங்களுக்கும் வாங்கணும் அப்படின்னா கீழே டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், அதில் செக் பண்ணி பார்க்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் கட்டாயம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.